டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 30,000 பேருக்கு உண்டான சிவி லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிஆர் முறையில் உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் 10th 12th என்னென்ன கொடுத்தீங்களோ அது அத்தனையுமே மீண்டும் ஒருக்கா நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு கிட்டத்தட்ட இந்த சிவி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 30,000 பேருமே எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அந்த சுழற்சி முறையில் யாருக்கு மார்க் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் ஜாப் ஆனது கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளை முதல் நீங்கள் ஓடிஆர் மூலமாக உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட போன ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் கழிச்சு தான் இந்த ஓடிஆர் மூலமாக உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அனைத்துமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 7 நாட்களே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஓடிஆர் கொடுத்து அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா போன வருடங்கள் பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் சிவியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ உடனடியாக கொடுத்தனால டைம் ரொம்ப குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னுமே ஒரு 10 to 12 நாட்கள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. குறுகிய நாட்கள் தான் இருக்க போது. அதனால் உடனடியாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 185 கொஸ்டின் போட்ட நம்பர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதாவது 277 மார்க் எடுத்த நம்பரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கண்டிப்பாக விஓ சூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 180க்கு மேலே எடுத்துருந்தா மட்டும் தான் உங்களுக்கு விஓ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெறும் 408 போஸ்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேஏ இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே நீங்கள் ஒரு 170 178க்குள்ளே அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூனியர் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அதோட குறைவான மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுக்கப்புறம் நீங்கள் 150+ நீங்கள் மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு டைப் ரைட்டிங் நீங்கள் செனோ இந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆனது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது.